உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்னேன். அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்கிற பேர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழிநடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல